Dear friends, welcome to my channel. Today we are going to see about labor laws in India. Mainly, it will be useful for working professionals, students, and also every employees in India. சரி, நம்ம இனிஷியலா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் லேபர் லாஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். In simple words, these laws create a safe, fair, and legal workplace for everyone. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்ஸ் ஆஃப் லேபர் லாஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு லாஸும் என்னென்ன சொல்லுதுன்றதை நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் 4 லாஸ் இருக்குது. இதில் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கதை பாருங்க. 4 டைப்ஸ் இருக்குது இதில் ஃபர்ஸ்ட் டைப்பில் 4 செக்ஷன்ஸ் இருக்குது. செக்ஷன் ஆஃப் லாஸ், அதாவது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947, ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்ட் 1926, இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட் 1946 and Code on Industrial Relations 2020. Firstly, in the Industrial Dispute Act 1947, this law deals with the disputes between employees and management. It covers layoff, retrenchment, strikes, settlement, etc. Next, Trade Union Act. Employees can form unions, choose leaders, and negotiate legally. Then, Standing Orders Act. Every company must clearly display rules about working hours, leave, discipline, and conduct. Next, salary and benefits laws. First one, Minimum Wages Act. Government fixes a minimum salary for each industry. தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் ரெகுலராக அப்டேட்ஸ் வரும். ஒரு பொசிஷனுக்கும் என்னென்ன வந்து மினிமம் வேஜஸ் வந்து வி ஹாவ் டு மெயின்டைன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, சேலரி மஸ்ட் பி பெய்ட் ஆன் டைம் வித்தவுட் இல்லீகல் டிடக்ஷன். எந்த ஒரு இல்லீகல் டிடக்ஷன்ஸும் இல்லாமல் சேலரி மஸ்ட் பி பெய்ட் ஆன் டைம். அது இல்லாமல் எந்த டேட்டில் எத்தனை எம்ப்ளாயிஸ் இருந்தால் இந்த டேட்டில் பே பண்ணுன்றதையும் இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. Next, Equal Remuneration Act. Men and women doing the same job must receive equal pay. இது வந்து எல்லாருக்கும் சமமான சேலரி கிடைக்கணும்ன்றதை மென்ஷன் பண்ணதான் இந்த லா. நெக்ஸ்ட், தமிழ்நாடு ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். இட் டிஃபைன்ஸ் ஆல்சோ ஒர்க்கிங் ஹார்ஸ், லீவ் ரூல்ஸ், வீக்லி ஹாலிடேஸ் இன் தமிழ்நாடு அண்ட் ஆல்சோ பாண்டிச்சேரி இட்ஸ் ஃபேக்டரிஸ் ரூல்ஸ். ஷார்ட்டாக வேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லணும்னா, சேலரியை ப்ராப்பராக கொடுக்கணும், டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, ஓவர் டைமுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கம்பல்சரி கொடுக்கணும். இதுதான் வந்து இந்த செக்மெண்ட்டோட ஓவர்வியூ. நம்ம வந்து ஃபியூச்சரில் ஒரு ஆக்டுக்கு உண்டான எக்ஸ்க்ளூசிவான செக்ஷன்ஸை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். கம்மிங் டு த மெயின் பாயிண்ட், சேஃப்டி அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இப்படின்னு சொல்லலாம். இது வந்து எல்லா மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து முக்கியமாக வி நீட் டு ஃபாலோ. இதில் இனிஷியலாக முக்கியமான ஒரு ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948. இதில் என்ன மெயினாக சொல்கிறாங்கன்னா, மிஷின் சேஃப்டி, அதாவது எம்ப்ளாயி சேஃப்டி, வென்டிலேஷன், ட்ரிங்கிங் வாட்டர், ஃபர்ஸ்ட் எய்ட், சேஃப்டி கமிட்டி அண்ட் ஆல்சோ விமன்ஸ் ஒர்க்கிங் ஹார்ஸ் லிமிடேஷன்ஸ், ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டிங் இதெல்லாமே வந்து கிளீனாக சொல்கிறாங்க. இதில் மோர் தென் 120+ செக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே இம்பார்ட்டன்டான செக்ஷன்ஸ். நம்ம அதை ஃபியூச்சரில் பார்க்கலாம். இதில் தமிழ்நாடு ஃபேக்ட்ரிஸ் ரூல்ஸ்னு இருக்குது, பாண்டிச்சேரி ஃபேக்ட்ரிஸ் ரூல்ஸ்னு இருக்குது. இதில் வந்து பர்டிகுலர் தமிழ்நாடுக்கு வந்து என்ன எக்ஸ்ட்ரா சேஃப்டி நார்ம்ஸ், ஃபார்ம் சப்மிஷன்ஸ், இன்ஸ்பெக்ஷன் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு, சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் வெல்ஃபேர். இது வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு உண்டான ஒரு சேவிங்ஸ்ன்னு நம்ம சொல்லிக்கலாம், இல்லை அவங்களுக்கு உடல்நிலைக்கு தேவையான ஒரு பெனிஃபிட்ஸ்ன்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் 1952 என்ன சொல்லுதுன்னா, லாங் டேர்ம் சேவிங்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ், எம்ப்ளாயி ப்ளஸ் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனை பற்றி மென்ஷன் பண்ணுது. இஎஸ்ஐ ஆக்ட் பார்த்தீங்கன்னா, தே ஹாவ் 6 மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆக்சிடென்ட் ப்ளஸ் மெட்டர்னிட்டி கவரேஜ். Gratuity, those who are completing 5 years of service, they are eligible to get gratuity amount with particular calculation. Maternity Benefit Act is telling that 26 weeks paid leave for eligible women employees. Next, Payment of Bonus Act 1965. இது ஒரு பர்சனுக்கு போனஸ் எப்போ கொடுக்கணும், என்ன கால்குலேஷனில் கொடுக்கணும், அதோட செட் ஆன் செட் ஆஃப் இது எல்லாமே வந்து கிளியராக இதில் மென்ஷன் ஆகும். இந்த செக்ஷன் முழுக்க வந்து உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் அண்ட் சேவிங்ஸை பற்றி சொல்லும். Okay, coming to the final part, the overview of the 4 labor codes: wage, industrial relations, social security, அப்புறம் occupational safety. இதில் கீ பெனிஃபிட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் இன் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸ் தான். அப்புறம் முக்கியமாக வந்து நம்ம இப்போ எல்லாமே வந்து மேனுவல் ஃபார்ம்ஸ்லேருந்து ஆன்லைன் ஃபார்ம்ஸாக ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன், ரெனியூவல் எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே இப்போ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதில் நான் காம்ப்ளியன்ஸ் லீட்ஸ் டு ஹெவி ஃபைன்ஸ் அண்ட் லீகல் ஆக்ஷன். அதனால எல்லாமே மந்த்லி நம்ம இயர்லி அப்புறம் வீக்லி எதெல்லாம் ஃபைல் பண்ணணுமோ எல்லாமே ஃபைல் பண்ணிக்கணும்.
அப்புறம் ஹெச்ஆர் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் மஸ்ட் மெயின்டைன் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ், ரிஜிஸ்டர்ஸ் அண்ட் டைம்லி சப்மிஷன். அதான் ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி தான். நெக்ஸ்ட், எம்ப்ளாயீஸ் மஸ்ட் நோ தேர் பேசிக் ரைட்ஸ், சேஃப்டி, ஃபேர் வேஜஸ், ரெஸ்பெக்ட் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். இதான் முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, கமிங் டு த ஃபைனல் கன்க்ளூஷன். உங்களுக்கு இந்த டீட்டெயில் பிபிடி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இதேமாரி மோர் யூஸ்ஃபுல் ஹெச்ஆர் கண்டென்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். லேபர் லாஸ் பற்றியும், எம்ப்ளாயீஸ் கேஸ் ஸ்டடீஸ், ஆஸ் வெல் அஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாமே வந்து சேனல் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ see you in the next video. Thank you very much.